மகாநதி சீரியல்ல இப்போ ஒரு பக்கம் விஜய் நம்ம காவேரி அப்படி தாங்கி தாங்கி வச்சிருக்காரு. ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து என்ன வேணுமோ சாப்பிட்றதுக்கு செஞ்சு குடுத்துட்டு, "நீ நல்லா இருக்கணும் காவேரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ போ" அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ சந்தோஷமா வந்து பார்த்துக்கிறாரு. காவேரிய நடக்க விடாம தூக்கிட்டுலாம் போயிட்டு ரூம்ல கொண்டு போய் விடுறாரு. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் எப்படியாவது விஜய் காவேரிய பிரிக்கணும், வெண்ணிலா விஜயோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா, அதே மாதிரி ராகினி, பசுபதி அப்படின்னு எல்லாருமே பிளான் போடுறாங்க. அப்போ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்மா, உன்னையும் விஜயும் வந்து பிரிச்சு, அதுக்கு தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். காவேரி விஜய்க்கு ஏத்த ஜோடியே கிடையாது. அந்த காவேரி அப்படியே விஜய மாத்தணும். அவ சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்கா. குடும்பத்தையே போட்டு ஆட்டி வச்சிருக்கா அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீ வந்து எப்படியாவது விஜய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னோனே ராகினி சொல்றாங்க, "அது எப்படிப்பா நடக்கும்? ஏற்கனவே விஜய் காவேரின்னு பின்னாடியே திரிஞ்சுட்டு இருக்காரு. எப்படி வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிப்பாரு?" அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பா இது நடக்குமா?" அப்படின்னோன வெண்ணிலாக்கு ஆசை வருது. இப்போ நான் சொல்ற மாதிரி செய் வெண்ணிலா அப்படின்னு பசுபதி பிளான் போட்டு குடுக்க, இப்போ வெண்ணிலா கால் பண்றாங்க விஜய்க்கு. ஸோ விஜய் வந்து ஃபோன் எடுக்குறாரு. "என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல நான் ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கேன். அதனால கடைசியா ஒரு தடவ உன்ன பார்க்கலான்னு இருக்கேன். கோயிலுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா ரொம்ப நல்லது. சரி நான் வரேன்" அப்படின்ட்டு விஜய் ஃபோன வச்சிடுறாரு. "தாத்தா என்னப்பா என்ன நடக்குது?" அப்படின்னோனே, "இல்ல தாத்தா இந்த மாதிரி வெண்ணிலா ஊருக்கு கிளம்புறேன். என்ன பார்க்கணும்னு சொல்லி லாஸ்ட்டா ஒரு தடவ பார்க்கணும்னு கூப்பிடுறா" அப்படின்னோனே, "இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்த பொண்ணு எப்படி உடனே வந்து மனசு மாறுச்சு? எனக்கு என்னமோ இதில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது விஜய். ஸோ பார்த்துக்கோ, பி கேர்ஃபுல்" அப்படின்னு. "நான் வேணா கூட வரட்டுமாடா?" அப்படின்னு கேட்குறாரு தாத்தா. "இல்ல நான் பார்த்துக்கிறேன் தாத்தா. நான் போயிட்டு வரேன். ஏதாவது ஒண்ணுனாலும் என்ன பண்ணிருவாங்க பார்த்துக்கலாம் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து கிளம்புறாரு. கிளம்புன உடனே அங்க போய் பார்த்தா வெண்ணிலா சாரிலாம் கட்டிட்டு வந்து கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியா இருக்காங்க. அத பார்த்தா விஜய்க்கு அதிர்ச்சி. "ஸோ என்ன நடக்குது இங்க?" அப்படின்னோனே, "விஜய் நீங்க என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. காவேரி வந்து எப்படியாவது அனுப்பி வச்சுருங்க பேசி. இதுக்கு மேல வந்து என்னால பொறுமையா இருக்க முடியாது" அப்படின்னோனே, "என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த ஜென்மத்தில இல்ல. எத்தனை ஜென்மம் இருந்தாலும் எனக்கு காவேரி தான் பொண்டாட்டி. உன்ன ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? ஏற்கனவே உங்களையும் வெண்ணிலாவ பிரிச்ச பாவம் தான் என்ன சுத்துது. அதுக்கு பிராயச்சித்தம் தேடலாம் அப்படின்னு தான் உங்களையும் வெண்ணிலாவ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்" அப்படின்னோன, "உன் திட்டம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு பசுபதியே 4 திட்டுறாரு விஜய். உடனே நான் போலீஸ் கால் பண்ணி உடனே வர சொல்றேன் அப்படின்னு போலீஸ்க்கும் கால் பண்ணி வந்தாச்சு போலீஸ். ஸோ போலீஸ் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னோனே, கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் பேரு காவேரி. அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சட்டப்படி ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது எப்படி நீங்க விஜய கட்டாயப்படுத்தலாம்? இதெல்லாம் சரியா வராது, நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அங்க இருக்க எல்லாருக்கும் வந்து அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியல. அதிர்ச்சியா இருக்கு. அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.